அம்மா! ஐயா! அழாத தங்கையா, நீ அழக்கூடாது. ஐயா, எங்க அம்மாவுக்கு அந்த நாய்களை பழி வாங்காம விட மாட்டேன். தங்கையா, அதுக்கு இது நேரம் இல்லப்பா. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னால இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உங்க ஆத்திரங்களுக்கு புரியுதுடே. அந்த குள்ளநெறி வழியில இந்த சிக்க கூடாதுடே. அடே, உங்களுக்கு பிடிக்கிறதா அவருக்கு பண்ட சதிரே இது. அம்மாவே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு நான் மறைஞ்சு வாழணும்? எந்த நிமிஷமும் தாரி அறுபடுமோன்னு பதறிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான தாய்மார்களுக்காக ஊர்நீல தண்ணி எடுக்க போய் கால் இழந்தேனே இந்த மலையாண்டிக்காக. 14 வருஷமா அந்த ரங்கத்துறைய பழி வாங்கணும்னு இந்த காட்டுல அலைஞ்சிட்டு இருக்கிறேனே என் லட்சியம் நிறைவேறதுக்காக. நீ தலைமறைவா தாப்பா இருக்கணும். ஐயா, நான் ஒத்த புள்ள. பெத்த தாய்க்கு கொள்ளி வைக்க கூட போகாம எப்படியா இருக்க முடியும்? கொள்ளி வைக்கணும், அவ்வளவுதானே. என்னையா வருவான்னு சொன்னீங்க, ஆளையே காணோம். இன்ஸ்பெக்டர் சார், தங்கையா அம்மா மேல ரொம்ப பாசமுள்ள பையன், நிச்சயமா வருவான். பாக்குறவங்க பாத்துங்க, மொத்த போட போறோம். புள்ள கண்ணுக்கு கண்ணா வளர்த்தா இன்னைக்கு கொள்ளி போட கூட புள்ள இல்லையா? 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 இன்ஸ்பெக்டர், அதோ தங்கையா. கஞ்சாவித்தாலும் போலீஸ் பிடிக்குது, சாராயம் காய்ச்சினாலும் போலீஸ் பிடிக்குது, சீட்டாருனாலும் பிடிக்குது, திருடுனாலும் பிடிக்குது. போலீஸ் பிடிக்காம என் குடும்பத்தை காப்பாத்தணும். அது கொலை இருக்கா?
அருமையான ஐடியா இருக்குண்ணே. என்ன ஐடியாடா? அண்ணா ஆ? அந்த கார் வருதுண்ணா. ஆ. ரத்த சாயத்தை ஊத்திக்கிட்டு மூச்சு விட அவன் படுத்துக்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். கொண்டா. இந்தாங்க. ஓடி வாங்கய்யா, ஓடி வாங்க. அண்ணனை கார் அடிச்சிட்டு போயிட்டாயா. இங்க இருந்தவங்க ஓடி வாங்கய்யா. ஐயோ வாங்கய்யா, பாருங்கய்யா. ஐயோ ஓடி வாங்கய்யா, வாங்கய்யா. வந்து இந்த அநியாயத்தை பாருங்க. படுபாவே ஆளு மேல காரை ஏத்திட்டு நிக்காம போயிட்டாயா? ஆள் காலி. தொடாத, போலீஸ் கேஸ். நாம தொடக்கூடாதுயா. ஐயா, அண்ணனை கார் அடிச்சு போட்டுட்டு போயிட்டா. நீங்க எல்லாம் காசு கொடுங்க, அண்ணனை தூக்கி போடணும். காசு கொடுங்க ஐயா. ஆமா. என்னது கார் ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல இருந்துட்டானா? சரி சரி, 7 மணி அனுப்பி வைக்கிறேன். குணத்தை பாதுகாப்பா பாத்துக்கங்க. என்ன விட்டு ஓடி போக முடியுமா? நீ முடியுமா? தான நான 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 கரண நொன்னா. விலகு, என்னாச்சு? காய்கார ஒருத்தர் அடிச்சு போட்டு போயிட்டாங்க. யோ, போலீஸ் வந்துருச்சுல்ல, இனி நமக்கு என்ன வேலை? வாயா போலாம். அட பாவி, நீயா? உன்னை உயிரோட புடிச்சு கொடுத்து ரிவார்டு வாங்கலாம்னு பார்த்தேன். எவனோ ஒரு படுபாவி போய் உன்னை கார்ல அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானடா. ஒரு பணக்காரன் செத்திருந்தாலாவது அவங்க எல்லாம் வருவாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. இது அனாதை பணம். இந்த மாதிரி சாவு, போஸ்ட் மாடம், 10 பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மள அனுப்புவாங்க. மத்த பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிருவாங்க. இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அலைய வைக்குதே. டே, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? ரத்தம் என்ன குரூப்? கட்டியா பன்னி ரத்த மாதிரி இருக்கு. பி குரூப்பா தான் இருக்கும். அட பாவி, இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் என்ன அனாதே அந்த இடத்துல உட்கார வச்சுட்டியடா. எவ்வளவு நேரம் தான் அந்த பண்ணிய பசியோட காத்துக்கிட்டு இருக்குது? பக்கத்துல ஏதாவது டீ கடை இருந்துச்சுன்னா பண்ண கிண்ண தின்னுட்டு வந்துருவோம். இவனை இப்படியே விட்டுட்டு போக கூடாது. அப்புறம் நாய் நரி வந்து இழுத்துட்டு போய் 1 மாசம் வச்சு திங்கும். அப்படிப்பட்ட உருவம். என்ன பண்ணலாம்? கரெக்ட். என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டே. சீக்கிரம் பேசிட்டு போன்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கான கட்டப்பா மாதிரி. இது இவனா பேசல, ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டுக்கும் பேசணும்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான். இது எங்க இந்த பண்ணி பணத்தை காணா? நரி நாய் எடுத்துட்டு போயிடுச்சா? நல்ல வேட்டை அதுகளுக்கு. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. அடிச்சவனையே கொண்டு போயிட்டானுங்களா? ஐயோ, ஊருக்காரங்க வேற பாத்துட்டு போயிட்டாங்க. ஊருக்குள்ள போனா பேயின்னு விரட்டுவாங்க. நான் உயிரோடையும் போக முடியாது, போனமாவும் சுத்த முடியாது. ஐயோ, என்ன ஒண்ணுமே. ஐயோ, பணம்னு பேர் வாங்கிட்டேனே. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பேர்ல எக்கச்சக்கமான பெட்டிஷன். இப்ப பணம் இல்லாம போனோம். பணத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்னையா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாரு. இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது, ஊருக்குள்ளேயும் தலைகாட்ட முடியாது. நம்ம எதிரி தங்கையா செத்துட்டான்னு நினைச்சிருந்தோம். இன்னும் அவன் சாகல. அவன் உயிரோட இருந்தா நாமெல்லாம் யமலோகத்துக்கு போக வேண்டியதுதான். அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும். அப்ப கண்ணி வெடி வச்சிட வேண்டியதுதான். இதுல சிக்க மாட்டான்யா. அவன் சிக்கலனா என்ன, போலீஸ் சிக்குவாங்கல்ல. என்னையா சொல்ற? கும்பக்கார போற வழியில கண்ணி வெடியை வச்சுட்டு தங்கையா அங்கதான் இருக்கான்னு போலீஸுக்கு தகவல் கொடுத்துருவோம். அவனை தேடி போலீஸ் அங்க போவாங்க. அந்த கண்ணி வெடியில சிக்கி அத்தனை பேரும் சாவாங்க. இதனால நமக்கு என்ன லாபம்? போலீஸோட சாவுக்கு தங்கையா தான் காரணம்னு கதை கட்டி விட்டுடுவோம். ஆத்திரம் அடைஞ்ச போலீஸ்காரங்க தங்கையாவை சுட உத்தரவு போடுவாங்க. நம்ம எதிரியை நாம கொல்ல வேணாம், சட்டமே கொன்னுடும். என்றாசு, உனக்கு இது வரைக்கும் வட்டி பணம் மட்டும்தான் வாங்க தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ரொம்ப பெரிய கெட்டிக்காரன் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணி வெடிய இப்பவே வச்சிருவோம். என்ன சொல்ற நீ? கண்ணி வெடி வச்சிருக்காங்களா? ஆமாண்ணே. தங்கையா நம்ம தேச துரோகிகளுக்கு தான் எதிரி, அரசாங்கத்துக்கு இல்ல. நம்ம கண் முன்னாடி ஒரு அதிகாரி கூட சாக கூடாது. உடனே போய் அவங்களை காப்பாத்து.
வெடி வச்சிருக்கா, திரும்பி போங்க. அதோ தங்கையா. What the hell? இவ்வளவு நடக்கிற வரைக்கும் அவனை ஏன் விட்டு வச்சீங்க? சார் அவனை பிடிக்க எவ்வளவு முயற்சி பண்றோம். அவன் இருக்கிற ஏரியா பக்கமே நெருங்க முடியல. இருந்த இடத்துல இருந்து எதிரே தாக்குற அளவுக்கு வெப்பன்ஸ் வச்சிருக்கான் சார். ஒரு கிரிமினல் அடுக்கடுக்கா குற்றங்களை செய்ய நாம அனுமதிக்க கூடாது. இனி அவன் மேல இறக்கம் காட்ட வேணாம். கண்ட இடத்துல சுடுங்க. கலெக்டர் பெர்மிஷன் வாங்காச்சு. ஷூட் ஹிம் அட் சைட் ஐ சே.